இப்போ நீங்கள் வந்து ஒரு பிரபலமான கோயில் ஐயப்பன் சபரிமலை கோயில்ன்றது ஒரு பிரபலமான கோயிலாக இருக்குது. அந்த பிரபலமான கோயிலில் வந்து முக்கியமான நிர்வாகியாக இருக்கிறதுனால விஐபிஸ் வந்து அவருடைய தயவை நாடி போகிறாங்க. அதாவது வந்து ஒரு ஸ்பெஷல் தரிசனம் இப்போ வந்து சாமி தரிசனம் பண்ணணும்னு இவர்கிட்ட சொன்னால் இவர் அந்த விஐபிஸை வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போய் நேரடியாக சாமி தரிசனத்தை காட்டிட்டு திருப்பி கூட்டிகிட்டு வந்துடுவார். இந்த சூழ்நிலையில் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து சபரிமலை கோயிலுடைய அதாவது வந்து இந்த கிரீடம் உண்மையான கோயில் தகடுகள் கதவுல பதிக்கப்பட்ட தகடுகள்லாம் உங்கள் வீட்டில் வச்சு பூஜை செஞ்சால் அந்த பூஜை வந்து சிறப்பாக அமையும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து செல்வம் கொளிக்கும், உங்களுக்கு வந்து சுபிஷம் உண்டாகும் அப்படிங்கிற மாதிரி பல பேர்கிட்ட பேசியிருக்கார். பலருடைய வீட்டுக்கு இந்த நகைகளை கோயில் நகைகளை எடுத்துகிட்டு போய் வச்சு அவங்க வீட்டில் வந்து பூஜை பண்ணி பார்த்தீங்கன்னா இதை வந்து தொடர்ந்து செஞ்சுருக்கார். அந்த வரிசையில் தான் ஜெயராமு வந்து இவருடைய ஒரு நெருக்கமான உறவில் இருந்திருக்காரு. அதாவது நட்பு எப்படிப்பட்ட நட்புனா இப்படி தான், அவர் வந்து கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறது, அவரோட பேசுகிறது, ஒரு பெரிய மனிதருங்கிற ஒரு மரியாதையோடு பேசிட்டு வச்சுட்டு இருந்திருக்கிறாரு. பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஜெயராம் வந்து மணிக்கணக்கில் வந்து இந்த உன்னிகிருஷ்ணன் போற்றியோட வந்து தொடர்ந்து தொலைபேசி உரையாடல் பண்ணியிருக்காரு. ஜெயராமோட வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து கோயில் நகைகளை கொண்டு வந்து அந்த கதவுல பதிக்கப்பட்ட தகடுகள் கிரீடங்கள் இன்னும் பல கோயில் நகைகளை கொண்டு வந்து அவருடைய பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணியிருக்காரு இந்த உன்னிகிருஷ்ணன் போற்றி. ஸோ இந்த வகையில் தான் வந்து ஜெயராம் வந்து இந்த உன்னிகிருஷ்ணன் போற்றியோட தொடர்பில் இருக்கார்.